வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் முட்டை பொரியல் இல்லைனா எக் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஜீரகம் பச்சை மிளகாவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் பவுடர் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப வத்தல் தூள். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நாம் இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு ட்ரை ஆனதும் இப்போ நாம் இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வரணும். மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது நல்லா ட்ரையாக வந்திருக்கு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம எக் புர்ஜி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது சப்பாத்தி ப்ரெட்டு கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.